அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஸ்வின் vlog. ஸோ எல்லாருக்கும் ரமதான் நல்வாழ்த்துக்கள். ஸோ நமக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆனதான் ஞாபகம் இருக்குது. ஸோ கடன் பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ 16 நாட்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் மிச்சம் நமக்கு கொஞ்சம் நோன்பு தான் இருக்குது. ஸோ கடைசி 10 நாளில் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி நாளில் தான் நமக்கு தள்ளி வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐக்கியா போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு திங்ஸ் நேரில் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கபோர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நேரில் பார்த்துட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தோம். அதை போய் நேரை ஓட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஐக்கியா வந்திருக்கோம். ஸோ வாங்க, நாங்கள் முன்னாடியே ஐக்கியா வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்போ கீழே மட்டும் தான் நான் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ மாடியில் போய் ஐக்கியாவில் வந்து உள்ளே வந்து ஒரு ஃப்ளோருக்கு மேலே வந்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். வாங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நியூ கலெக்ஷன்ஸ், அப்போ ஓல்டு கலெக்ஷன்ஸ்னால் ஆஃபர்ஸும் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதை வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மாலில் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக எல்லா மால்லையும் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நைட் டைமில் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக அந்த லைட்டிங்ஸோட பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங் போனதால் ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து அவ்வளோ வந்து இதாக தெரியலை. ஸோ நைட் டைமில் பார்த்தா தான் இந்த ஒரு ஃப்ளோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறதால இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். ஸோ ஐக்கியாவில் பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒன்று பார்க்க போனால் போகிறோம் போய்கிட்டே இருக்கும். நான் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். நான் அது வரைக்கும் ஐக்கியா வந்து மாடியில் போய் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபர்னிச்சர் இப்போ தான் போய் பார்க்க போகிறோம் ஐக்கியாவில். ஸோ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா போகிறோம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ விலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வாங்குகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் கீழே போயிட்டு அங்கே உள்ள கஸ்டமர் கேரில் வந்துட்டு இது வந்து இங்கே அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்திருந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டா. ஸோ இங்கேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சாண்ட்விச் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு வர கேப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியே நாங்கள் வந்தப்போ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக கொஞ்சம் வர வரைக்கும் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு துணி காய போகிற வந்து ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதாக வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம டவல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே போகிறதுனே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக நம்ம ரூம்லேயே வந்து துணி இந்த டவல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், நம்ம வந்து பாக்ஸை சின்னதாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, நம்மளோட திங்ஸ்லாம் வந்து இப்போ கபோர்ட்லலாம் வைக்கணும்னா நம்மளோட வந்து சின்ன ஐட்டம்ஸ்லாம் அழகாக அதில் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 9 dirhams அப்புறம் 5 dirhams சின்ன அதாவது ஒரு சைஸ்க்கு ஏற்றாப்புல வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு மேலே பார்த்திங்கன்னா மூடி இருக்கும் இல்லையா, அதுக்கு தனியாகவே நம்ம வந்து ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 dirhams 5 dirhams அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சைஸ்க்கு ஏற்றாப்புல பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய சைஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு அது மாதிரி 60 dirhams 40 dirhams அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆன்லைனில் பார்த்தது இங்கே அவைலபிளாக இருக்கா, ஸ்டாக் இருக்கா அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் மாடிக்கு போனோம். ஸோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நேரில் போய் ஒரு டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். ஸோ மாடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பெருசாக போய்கிட்டே இருக்கும்னு தெரியாது. ஆனால் நடந்து நமக்கு காலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலியே வந்துடுச்சு. அது நோன்பு வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நடக்குதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு.
ஸோ அங்கங்கே சோஃபாவில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் ஆகட்டும் ஒரு ஹால் ஆகட்டும் அழகாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு நம்ம கிச்சன்லாம் செட் பண்ணால் இப்படி தான் அழகாக செட் பண்ணணுமா அப்படின்ட்டு நமக்கு தோன்ற அளவுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட் அப்புறம் வந்து ஒரு கபோர்ட் தான் வந்து பார்க்க வந்தோம். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ போகிற வழியில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிச்சனில் அழகாக ஒவ்வொரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீமில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கலர் பார்க்கப்பறம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை பளபளன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிச்சன் நம்ம செட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்தையும் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட் அப்புறம் கபோர்ட் தான் வந்து பார்க்க வந்தோம் இல்லையா. ஆனால் அதை வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேன். என் பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருந்தால் அவள் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுருந்தா. ஸோ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது வீக்கெண்டுங்கிறதுனால. அதனால் அவரை பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நான் ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த சோஃபா தான் நாங்கள் பார்த்தோம். இந்த சோஃபா பார்த்திங்கன்னா நமக்கு 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கும் நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அந்த பில்லோலாம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் நமக்கு சாய்ச்சா அழகாக ஒரு பெரிய வந்து பெட்டு மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நிறைய ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனால் அந்த சோஃபாவோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து காட்டன் டைப்பில் இருந்ததுனால ஒரு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேக்யூம் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ காமிச்சது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சோஃபா இது ஒரே மாதிரியான மாடல் தான். ஆனால் அதோட இது மெட்டீரியல் தான் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த ப்ரைஸும் நமக்கு வந்து கூட வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 145 போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விளையாட்டு ஜாமான் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் அழகாக ஸ்டோர் பண்ணி நமக்கு வச்சுக்கலாம். நமக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ளேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் ஸ்டோர் கேபினெட் நிறையாவே இந்த இடத்துல நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைனிங் டேபிள், அதுக்கான சேர்ஸ், டேபிள்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சோஃபா, லிவிங் ரூம் அந்த மாதிரி, அடுத்த டைனிங் டேபிள், அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம், அப்புறம் கபோர்ட்ஸ் அந்த மாதிரி வரிசையாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த கபோர்ட் தான் வந்து பார்த்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறையா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்க அதிக ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே உள்ள கபோர்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஆங்கர் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் தான் நமக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டோர் பண்ணிக்க பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதான் வந்து நமக்கு இந்த கேபினெட் பார்த்தோம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இதுவும். ஸோ இதுவுமே அதுக்கு தகுந்த ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே டைம் ஆகிடுச்சு, இங்கேயே ரொம்ப நேரம் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விலாக் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.